தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், கோவில் திருவிழா உள்ளிட்ட விழாக்கள் எல்லாம் மற்றவர்களுக்குத்தான் கொண்டாட்டம். ஆனால் காவலர்களுக்கும் காவல்துறை மேலதிகாரிகளுக்கும் அன்றுதான் மக்களின் பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நேரம். இத்தகைய முக்கிய நாட்கள் அவர்களுக்கு தவிர்க்க முடியாத பணி நாட்கள். இரவு, பகல், மழை, வெள்ளம், புயல் என நேரம் காலம் பார்க்காமல் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு உள்ளது. இப்படிப்பட்ட உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கும் தங்களுக்கு பதவி உயர்வு என்பது உரிய நேரத்தில் கிடைக்கவில்லை என்ற வேதனையை வெளிப்படுத்துகின்றனர் காவல்துறையினர். கடந்த 1997ஆம் ஆண்டு நேரடி காவல் உதவி ஆய்வாளராக பணியில் சேர்ந்தவர்களில் ஒரு சிலர் மட்டுமே பதவி உயர்வு பெற்றதாகவும் மற்றவர்கள் பதவி உயர்வின்றி தவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. காவல்துறையில் குறைந்தபட்சம் 8 முதல் 10 ஆண்டுகளை நிறைவு செய்தவர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்படும். ஆனால் 10 ஆண்டுகளை கடந்தும் பலருக்கு பதவி உயர்வென்பது கனவாகவே இருந்து வருகிறது எனவும், எப்போது அழைத்தாலும் மறுப்பு சொல்வதற்கு ஆப்ஷனே இல்லாமல் பணிக்கு ஓடும் தங்களுக்கு வார விடுமுறையும் எட்டாக்கனிதான் என்று பாதிக்கப்பட்டவர்கள் வருத்தத்துடன் குறிப்பிடுகின்றனர். இதேபோல் TNPSC குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று DSPயாக வரும் நபர்களுக்கு முறையாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டால் ADGP அந்தஸ்தை வேகமாக எட்டி விடுவார்கள். ஆனால் தற்போது ஏற்படும் பதவி உயர்வு கால தாமதத்தால் அவர்கள் IG வரையிலான அந்தஸ்தை தொடுவதற்கே நெடுங்காலம் காத்திருக்க வேண்டி உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். IPS தேர்வு எழுதி ASPயாக வருபவர்களுக்கு பதவி உயர்வு பெறுவதில் தொய்வு இருக்காது. காலதாமதமற்ற பதவி உயர்வென்பது IPS அதிகாரிகளுக்கு மட்டும் கிடைத்து விடுகிறது. குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெறும் நிலையில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு காலதாமதமின்றி கிடைத்திட வேண்டும் என ஏங்கும் நிலையில் சில காவல்துறை அதிகாரிகள் பதவி உயர்வு கிடைக்காமலேயே ஓய்வு பெற்றுவிட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையில் உள்ள 40க்கும் மேற்பட்ட கூடுதல் துணை ஆணையர்களுக்கான காலி பணியிடங்களை நிரப்பினால் மட்டுமே அடுத்தடுத்து பணி ஓய்வு பெறும் உதவி ஆணையர்கள் விரக்தியிலிருந்து விடுபடுவார்கள் என்ற கருத்தை முன்வைக்கும் காவல்துறையினர் தங்களது பிரச்சனையை அரசு கனிவுடன் பரிசீலிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் மிதார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.